வெல்கம் டு அவர் சேனல் அருணாச்சலா மெடிக்கல் என்சைக்ளோபீடியா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பயோமெக்கானிக்ஸ் கிளாஸ் 7. நம்ம பார்க்க போகிற டாபிக் தெரப்பியூட்டிக் யூசஸ் ஆஃப் கிராவிட்டி. கிராவிட்டியோட தெரப்பியூட்டிக் யூசஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ அந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிராவிட்டினா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. இந்த கிராவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஃபிசியோதெரப்பியில் என்னெல்லாம் இந்த கிராவிட்டி மூலமாக நம்ம பயனடைகிறோம் அப்படிங்கிறது தான் யூசஸ் ஆஃப் கிராவிட்டி. இதில் ஃபர்ஸ்ட் யூஸ் பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் தெரப்பி. ட்ராக்ஷன் தெரப்பி அப்படிங்கிறது என்ன, நம்ம ஸ்பைனல் கார்டை நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ட்ராக்ஷன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பைனல் கார்டை நம்ம ஸ்ட்ரெச் பண்ண வேண்டிய கண்டிஷனில் நம்ம பேஷண்ட்டை இந்த மாதிரி சிட்டிங்லேயோ ஸ்டாண்டிங்லேயோ வச்சு ஹெட்டை மட்டும் லாக் பண்ணி நீங்கள் மேலே இழுக்கிறீங்க அப்படின்னா கிராவிட்டி ஸ்பைனல் கார்டை கீழே இழுக்குது, நீங்கள் மேலே இழுக்கிறீங்க. அப்படிங்கிறதுனால தான் ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கிராவிட்டி நம்ம பாடியை டவுன்வேர்டாக இழுக்கிற ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரே ஒரு ஃபோர்ஸை போடுறது மூலமாக ஸ்பைனல் கார்டை ட்ராக்ஷன் பண்ணுறோம். ஸோ ட்ராக்ஷனுக்கு கிராவிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ட்ராக்ஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏதாவது நர்வ்ஸ் நசுங்கி இருந்தால் இல்லை ஸ்பைனல் கார்டில் இருக்கிற பெயின், ப்ரெஷர் இதெல்லாமே நம்மளால் ரிலீவ் பண்ண முடியும். டிஸ்க் ஹெர்னியேஷன் இருந்தாலுமே ட்ராக்ஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ட்ராக்ஷனுக்கு கிராவிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கிராவிட்டி டவுன்வர்ட் ஃபோர்ஸை போட்டு ஸ்பைனல் கார்டை கீழே இழுக்குது, நம்ம அப்வர்ட் ஃபோர்ஸை போட்டு ஸ்பைனல் கார்டை மேலே இழுக்கிறது மூலமாக ட்ராக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. இதுதான் கிராவிட்டியோட முதல் தெரப்பியூட்டிக் யூஸ், ட்ராக்ஷன். ரெண்டாவது இன்வர்ஷன் தெரப்பி. இன்வர்ஷன் தெரப்பி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது, இதுதான் நம்ம இன்வர்ஷன் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்வர்ஷன் டேபிளில் பேஷண்ட்டோட காலை நம்ம ஃபிக்ஸ் பண்ண இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ராடு மாதிரி கொடுத்துருக்காங்களே, அந்த ராடுக்கு அடியில் நம்ம பேஷண்ட்டோட காலை செட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி செட் பண்ணிவிட்டு இந்த டேபிளில் நீங்கள் கவுத்துறீங்க அப்படின்னா முதல்ல இந்த டேபிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது நம்ம காலை வச்சு அதுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம நின்னதுக்கப்புறம் காலை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த டேபிளை நம்ம கவுத்துவோம். இந்த மாதிரி கவுத்துறது தான் நான் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பேஷண்ட்டை இன்வர்ஷன் டேபிளில் போட்டு ஹெட்டு கீழே போகிற மாதிரியும் கால் மேலே வர மாதிரியும் நான் பேஷண்ட்டை இன்வர்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்வர்ஷன் பண்ணும்போது எனக்கு கிராவிட்டி நம்ம பாடியை இப்படி டவுன்வேர்டாக பிடிச்சி இழுக்கிறதுனால ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெச் ஆகுது, ஸ்பைனல் டிஸ்கெல்லாம் ரிலீவ் ஆகுது, பிரெயினுக்கு பிளட் சப்ளை அதிகமாக கிடைக்குது நார்மலாக இருக்கிறத விட அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்வர்ஷன் தெரப்பி பண்ணுறப்ப பிளட்டெல்லாம் கீழ் நோக்கி ஓடி வருது, பிகாஸ் கிராவிட்டி இழுக்கிறதுனால. அந்த மாதிரி ஸ்பைனல் கார்டில் ஒரு ரிலீஃப் கிடைக்குது, பிகாஸ் கிராவிட்டி இந்த மாதிரி டவுன்வேர்டாக இழுக்கிறதுனால, தலை வழியாக ஸ்பைனல் கார்டை பிடிச்சி கீழே இழுக்கிறதுனால நம்மளுக்கு ஆல் ஓவர் ஸ்பைனல் கார்ட்லேயும் ஒரு ரிலீஃப் கிடைக்குது, பிரெயினுக்கு பிளட் சப்ளையும் அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்வர்ஷன் தெரப்பியில் நம்ம பாடியில் நடக்கிற சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே கிராவிட்டி தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறாங்க. இது கிராவிட்டியோட ரெண்டாவது தெரப்பியூட்டிக் யூஸ். தேர்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸஸ்க்கு நம்ம கிராவிட்டியை யூஸ் பண்ணலாமா. கிராவிட்டியை வச்சு நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ்க்கு கிராவிட்டி அசிஸ்ட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரியும் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்போ எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கலாம். நம்ம எல்போ எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இந்த மாதிரி லையிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது கிராவிட்டி உங்கள் ஃபோர் ஆர்மை பிடிச்சி கீழே இழுக்குது. ஸோ அதனால் எல்போ எக்ஸ்டென்ஷன் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அப்படின்னா என்ன, கிராவிட்டியை அசிஸ்ட் பண்ணுது நம்ம எல்போ எக்ஸ்டென்ஷனை. ஸோ எல்போ எக்ஸ்டென்ஷன் மசில் வீக்காக இருக்கிறப்ப நம்ம இந்த பொசிஷனில் படுத்து எல்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ கிராவிட்டி அசிஸ்டட் மூமெண்ட்டாக அது மாறுறதுனால நம்மளுக்கு அந்த மூமெண்ட் ப்ராக்டிஸ்க்கு நல்லா இருக்கும். ஸோ இது கிராவிட்டி அசிஸ்டட் எக்ஸசைஸு. அதுவே எல்போ எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இந்த பொசிஷனில் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், கிராவிட்டியை எதிர்த்து தான் நீங்கள் எல்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல கிராவிட்டி அதே மூமெண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது. ஸோ கிராவிட்டி ஃபோர்ஸை நீங்கள் உங்கள் பாடியோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ்க்கு கிராவிட்டியை அசிஸ்டடாகவும் நீங்கள் கிராவிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம், ரெசிஸ்டன்ஸாகவும் கிராவிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப வீக்காக இருக்கிற மசிலாக இருந்தால் நீங்கள் கிராவிட்டி அசிஸ்டட் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. அந்த மசில் நார்மலாக இருக்குது, நான் அதை மேல்கொண்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் கிராவிட்டியை ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுவேன். ஸோ கிராவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் அசிஸ்டட் அண்ட் ரெசிஸ்டட் எக்ஸசைசஸ் கொடுக்கலாம் பேஷண்ட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இது தேர்ட் யூஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்.
லிம்ஃபாட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட் தானே நம்ம லிம்ஃபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி பிளட் வெசல்ஸ் இருக்கோ நம்ம பாடியில், அதே மாதிரி லிம்ஃபாட்டிக் வெசல்ஸும் இருக்குது. அதுக்குள்ளே லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளூயிட் ஒரு இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னா தான் நம்மளுக்கு வீக்கம் வருது. ஸோ இப்போ இந்த லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிடை ட்ரெயின் பண்ணுறதுக்காக நான் எந்த ரீஜியனில் லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட் பூலாக இருக்கோ அந்த ரீஜியனை இந்த மாதிரி தூக்கி வைக்கிறது மூலமாக என்னால் ட்ரெயின் பண்ண முடியுது. ஏன் இது ட்ரெயின் ஆகுது? பிகாஸ் கிராவிட்டி அந்த ஃப்ளூயிடை கீழே இழுக்கிறதுனால தானே ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நான் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் பண்ணுறதுக்கு எந்த இடம் வீங்கி இருக்கோ அந்த இடத்த தூக்கி வச்சா எனக்கு ஏன் வீக்கம் குறையுது? பிகாஸ் அங்கே இருக்கிற லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிடை கிராவிட்டி இழுக்கிறதுனால. ஸோ கிராவிட்டி எனக்கு லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜில் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. வீங்கி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற லிம்ஃபாட்டிக் ஃப்ளோவை அதிகப்படுத்துறது மூலமாக, கிராவிட்டி தன்னை நோக்கி இழுக்கிறது மூலமாக எனக்கு லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்க்கு ஹெல்ப் பண்ணுது. தட் இஸ் த 4th யூஸ் ஆஃப் கிராவிட்டி. 5th யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டரல் ட்ரைனேஜ். நம்ம லங்ஸில் நிறைய லோப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு லோப்லையும் மியூக்கஸ் இருக்குது அப்படின்னா அந்த மியூக்கஸை ட்ரைன் பண்ணுறதுக்கு பேஷண்ட்டை ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் நம்ம படுக்க வைப்போம். ஸோ இப்போ எனக்கு ஃப்ராண்டல் லோபில் இருக்குது, இல்லைனா எபிக்கல் லோபில் இருக்குது மியூக்கஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேஷண்ட்டை நான் ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் படுக்க வைப்பேன். அப்படி படுக்க வைக்கிறப்ப அந்த லங்ஸோட குறிப்பிட்ட லோபில் இருக்கிற மியூக்கஸ் எல்லாம் ட்ரெயின் ஆகி வெளியில் வரும். இதை தான் நம்ம போஸ்டரல் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போஸ்டரல் ட்ரைனேஜுக்கும் கிராவிட்டி தான் ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் நீங்கள் எந்த பொசிஷனில் பேஷண்ட்டை படுக்க வைக்கிறீங்களோ அந்த பொசிஷனில் மியூக்கஸ் ட்ரைன் ஆகணுன்னா கிராவிட்டி மியூக்கஸ் இழுக்கிறதுனால தானே. ஸோ கிராவிட்டி மியூக்கஸ் இழுக்கிறதுனால தான் நம்மளால் போஸ்டரல் ட்ரைனேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு அவங்க லங்ஸில் இருக்கிற மியூக்கஸை நம்ம வெளியில் எடுக்கிறதுக்காக அவங்கள விதவிதமான பொசிஷனில் படுக்க வச்சு அவங்க லங்ஸில் இருக்கிற மியூக்கஸை ட்ரைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். தட் இஸ் போஸ்டரல் ட்ரைனேஜ். அண்ட் கிராவிட்டி தான் அந்த போஸ்டரல் ட்ரைனேஜுக்கு அடிப்படையான ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு கிராவிட்டியோட 5 தெரப்பியூட்டிக் யூசஸ். இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின். ஸோ that's all for this class. Thank you.